ஹாய் வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். டெல்லியில் நடைபெறக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம், நீட் தேர்வுகளுக்கு எதிரான போராட்டம் என்பது டெல்லியில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி போராட்டமாக நேற்று தடியடி நடைத்து கலைத்தார்கள். இன்று அதனுடைய போராட்டம் தொடரும் பட்சத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கைதாகியிருக்கிறார். திருப்பி அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அந்நிய சக்தி ஆதரவால் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது உண்மையாக நீட்டை எதிர்த்து நடக்கின்ற போராட்டமா, அல்லது தேர்வு முறைகளும் கல்வித்துறையில் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக கோரிக்கை விடுத்திருக்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் என்பது எந்த அளவில் உண்மை என்பது கண்டிப்பாக கணிக்கவே முடியாது. இது முழுமையாக இந்த தேர்வு முறையை எதிர்த்தோ நீட் தேர்வை எதிர்த்தோ நடக்கக்கூடிய போராட்டம் அல்ல. இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த சிஜேபியினுடைய ஃபவுண்டர் அபிஷேக் அவங்க அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த நபர் இந்தியாவை பல விதங்களில் ஒரு ஸ்திரமான ஆட்சி இருக்கின்ற இந்த இந்திய அரசை பல்வேறு விதமாக சிதைப்பதற்காக நடத்தக்கூடிய அந்நிய சக்திகளுடைய கைகூலி என்பதை முழுமையாக தெரிகிறது. இதற்கு ஆதரவு தெரிவித்து இன்று உண்ணாவிரதம் மேற்கொண்டு 20 நாட்களாக உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த சோனம் வான்சூன் அப்படிங்கிற லே லடாக்கைச் சேர்ந்த இந்த நபர் ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக தன்னை அறிவித்து கொண்டு பல்வேறு இடங்களுக்கு போய் இதற்கான அவர் உரை நிகழ்த்துவதற்கு பணம் பெற்றுக்கொண்டு 4 லட்சம், ஒரு மணி நேரத்துக்கு 4 லட்சம், நேரடியாக பங்கு வருவதற்கு 10 லட்சம், ஆன்லைன், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவருடைய ஒரு ட்ரஸ்ட்டுக்காக பயன்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலராக இருக்கப்பட்டவர். லே லடாக்கில் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்பொழுது இவர் இந்திய தேசத்திற்கு எதிரான மனநிலையில் உள்ளவர், தேச துரோக செயலை செய்யக்கூடியவர் என்ற விஷயத்தையும் வெளியிட்டது காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை. அதுக்கப்புறம் லே லடாக்கில் நடைபெற்றக்கூடிய ஒரு இளைஞர் போராட்டம் அப்படின்னு நேபாளில் நடந்ததுக்கப்புறம் அதை வச்சு இவர் பண்ணார். அதற்கு அவர் கைது செய்யப்பட்டு இவர் முழுமையாக அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு இவருக்கு ஆதரவாக வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் தற்காலிக அதிபராக இருந்த யூனஸ் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். இதெல்லாம் பெற்றுக்கொண்ட இந்த காக்ரோச் இந்த சோனம் வான்சூன் அவர்கள் மிகப்பெரிய அளவில் எந்த விதமான கல்வி மேம்பாட்டுக்கும் பேசாதவர். இதுவரைக்கும் கல்வித்துறையோ இந்த நீட் எக்ஸாமை பற்றியோ பேசாத ஒரு நபர் இன்றைக்கி இந்த நீட் எக்ஸாமை வச்சுட்டு இன்றைக்கி இந்த போராட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தூண்டுதலாக இருக்கிறார் அப்படிங்கிறதான் உண்மையை தவிர, இந்தியாவை பொறுத்தவரையிலே ஒரு ஸ்திரமான ஒரு அரசு என்பது 10 ஆண்டுகளுக்கு மேலாக உலக அரங்கில் ஒரு மேன்மைமிக்க தலைவராக உலக அரங்கில் இந்தியாவினுடைய மதிப்பை உயர்த்தியக்கூடிய அளவில் இன்று ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும், நம்மை சுற்றி இருக்கிற நாடுகள் அனைவருக்கும் ஒரு உறுத்தலாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஸ்ரீலங்கா இந்த மாதிரியான நிகழ்வுகளால் பாதிக்கப்பட்டது, வங்கதேசம் இதனால் பாதிக்கப்பட்டது, நேபாள் இதனால் பாதிக்கப்பட்டது. அத்தனை அரசுகளிலும் அரசாங்கம் மாற்றப்பட்டது இந்த மாதிரி ஜென்சி புரட்சியினால். இந்த மாதிரி ஒரு புரட்சியை இந்தியாவில் ஏற்படுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை பலவிதமான அந்நிய சக்தியினுடைய ஊடுருவல் ஏற்படுத்தி இந்த மக்களை, இந்த சேர்ந்திருக்கக்கூடிய மக்களை உட்படுத்துகிறார்கள். நல்ல மக்களையும் சேர்த்து உட்படுத்துகிறார்கள். இதுதான் உண்மையாக நம்ம கண்டிக்கக்கூடியது. இந்திய வரலாற்றில் ஒரு பாராளுமன்றத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் என்பது இதுவரைக்கும் நடந்ததில்லை. இந்த மாதிரியான பாராளுமன்றத்தை நோக்கி உள்ளே வரும்பொழுது எந்த விதமான காவல் பணிகளும் செய்யாமல் இருக்க முடியாது. பாதுகாப்பு படையினர் இந்தியாவின் இதயமான அந்த பகுதியை எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் உட்படுத்தாத அளவுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் விதி. அந்த இடத்தில் குழப்பம் நடத்தியதால்தான் நேற்று இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்தது. இதை யாரும் சொல்லவில்லை, இதை எந்தவித வீடியோவும் காமிக்கலை. அவர்கள் கல் எடுத்து ஒரு போலீஸ் ஜீப்பை
அந்த காக்ரோச் சிஜேபியினுடைய ஃபவுண்டர் வந்து பேசுகிறார். ஒரு ஜீப் மேலே இருந்து பேசுகிறார். காவல்துறை அதிகாரி அவங்க, இது வந்து போலீஸ் ஜீப்பு, இது மேலே ஏறி நின்று பேசுகிறீங்க, இறங்குங்கள் என்று சொன்னதற்கு, இந்த ஜீப் உங்களுடையதான் என்பதை காட்டுவதற்கு உங்களுடைய ஜீப் ஆவணத்தை காட்டுங்கள் அப்படிங்கிறாரு. போலீஸ் ஜீப்பு மேலே ஏறி நின்று பேசிட்டு இந்த ஜீப்புக்கான ஆவணத்தை அவர் காட்டணும். யார் நீ வந்து இந்த இடத்துல வந்து நீ பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் போய் நின்றுட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்து வந்து நீ அதிகாரம் பண்ணுறதுக்கு யார்? போலீஸ் ஜீப்பை வந்து யார் பண்ண விடுவா? அந்த அளவுக்கு தன்னுடைய தவறான செய்கைகள் மூலம் மக்கள்கிட்ட வந்து பரவல் பண்ணி எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும் என்ற நோக்கத்தில் இந்த அமைப்பு செயல்பட்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. இதுக்கு ராகுல் காந்தி போனது மிகப்பெரிய வெட்கக்கேடான விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்நிய கைக்கூலிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு நிறைய பேருக்கு தெரிந்து விட்டது. இது வந்து முழுக்க முழுக்க இதை சாதகமாக பயன்படுத்துகிறாங்க, நீட்டையும் இந்த எக்ஸாமையும் வச்சுட்டு அப்படிங்கிறது மோடி அவர்கள் வந்து இதற்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் ஆணித்தரமாக யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள், இதை தான் நம்ம பரணைப்படும் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாரு. இதுதான் நியாயமான கோரிக்கைகளுக்கு நியாயமான முறையில் கண்டிப்பான பதில் இருக்கும். அந்த ஒரு இல்லை, மாணவருடைய போராட்டத்தை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது. இது தேர்வுக்கான விஷயம் அப்படிங்கும்போது இதை கண்டிப்பான முறையில் இதை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் மற்றும் இந்தியாவை பொறுத்தவரையில் இது வரைக்கும் பல தேர்வுகளில் வினாக்கள் கசிந்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, இதுக்கு முந்தைய ஆட்சியில் பல இடங்களில் சுமார் பார்த்திங்கன்னா 40-45 தடவை வந்து இது வரைக்கும் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் போட்டித் தேர்வாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்து போகிறது இது எல்லாமே நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காத இந்த விஷயம் நீட் தேர்வுகளுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான விஷயம் வருதுன்னா, நீட் தேர்வுக்கான எம்பிபிஎஸ்னுடைய மோகம் அந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதால. ஏன்னா உயிர் காக்கக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் இந்த எக்ஸாமை வந்து கொண்டு வந்தாங்க. பல தரமற்ற மாணவர்கள், படிப்பே இல்லாத மாணவர்கள் பணத்தை வைத்துக்கொண்டு டாக்டர் ஆகி நிறையா பேர் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த விஷயம் செய்யப்பட்டதே தவிர மற்ற படிப்புகளுக்கும் இந்த படிப்புகளுக்கும் ஏன் இந்த வித்தியாசம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அதுக்காகத்தானே தவிர வேறு எந்த கீழே இருக்கிறவர்கள் மேலே வரக்கூடாது என்பதை நோக்கம் அல்ல. அதுக்கு சின்ன இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து நல்ல அறிவார்ந்த பையன், அதற்கான பயிற்சிகள் வழங்குவதற்கு இலவச பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். இலவசமாக அந்த படிக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து எளியோர்களுக்கும் ஏற்படுத்துவதற்கு தான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர தேர்வு இல்லாமல் ஒருத்தன் படிக்க முடியுமா? அது வந்து இன்றைக்கி எம்பிஏக்கு, ஐஐடிக்கு, அப்புறம் கேட்டுக்கு எல்லாம் எத்தனை விதமான எக்ஸாம்ஸ் இருக்குது, தேர்வுகள், அத்தனை தேர்வுகளும் நடைபெறும், அமைதியாக நடைபெறும். இந்த விஷயம் தேர்வு நிலையில் நமக்கு இந்தியாவை பொறுத்தவரை நிறைய குளறுபடிகள் இருக்குது, மறுக்கவில்லை. ஆனால் இதை வந்து தெளித்து வந்து அதை தெளிவாக நடத்தப்படுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எக்ஸாமையும் ஒவ்வொரு பிரச்சனை வரும். 100% தங்களுடைய எக்ஸாம் நல்லா நடத்துவதற்கு நீங்கள் உங்களுடைய அறிவுரைகளையும் உங்களுடைய அறிவுபூர்வமான விஷயங்களையும் அவர்களுக்கு தேர்வர்களுக்கு நீங்கள் ட்வீட் பண்ணலாம். எல்லா விதமான விஷயத்தையும் நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு நல்ல விஷயத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. தேர்வே இல்லாமல் எடுத்துக்கொள்வது என்பது எந்த ஒரு அரசாங்கமும் சம்மதிக்காது. அதுதான் உண்மை. இந்த ஒரு இடத்துல வந்து பல விஷயங்கள் இந்த இதில் முன்னெடுக்கப்படுகிறது. பாலஸ்தீனுடைய கொடி அங்கேருந்து வருது, பாலஸ்தீன் கொடி அங்கேருந்து வருது. இது வந்து 370 பிரச்சனையை பேசுகிறாங்க. இப்படி இந்த தேர்வுக்கும் இதுக்கும் பயன்படாத வார்த்தைகள், பயன்படாத விஷயங்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு காரணம் என்ன? ஆப்கானிஸ்தான் கொடியை ஒருத்தர் வச்சுருக்கிறாரு. அப்புறம் வந்து மத சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது. அப்படிங்கும்போது இந்த தேர்வுக்காக தேர்வு மறுசீரமைப்புக்கும் கல்வியினுடைய மறுசீரமைப்புக்கும் நடத்துவதான ஒரு போராட்டம் இது இல்லை அப்படிங்கிறத அவங்களே புலப்படுத்துகிறாங்க. இது முற்றிலுமாக இன்னொரு 2-3 நாட்களில் இது முடித்து வைக்கப்படும். ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் அதில் மாறி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி அமைச்சர் சொல்லியிருக்காரு. நாளை மறுநாளுக்குள் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வெட்டி இந்த சுமூகமாக இந்த பிரச்சனை முடித்து வைக்கப்படும் என்பதை நான் வந்து நம்புகிறேன். கண்டிப்பாக அது வந்து நல்ல விஷயமாக தான் முடியும். இந்த மாதிரியான அந்நிய சக்திகளுடைய ஒரு இதுக்கு எந்த விதமான மாணவர்களும் சரி, நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஒரு உண்மையான நோக்கத்துக்காக போகிறவங்களும் சரி இந்த இடத்துல மாட்டிக்கக்கூடாது.
இந்த சக்திகள்கிட்ட மாட்டிக்கிடாதீங்கிறது தான் அவன் சொல்லக்கூடிய விஷயம். நன்றி. இந்த விஷயத்தை கேட்டுட்டு எதுவும் தவறுகள் இருந்தால் நீங்கள் சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு சென்சிட்டிவ் மேட்டர், இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக தான் நம்ம பேசுகிறோம். அதனால் இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த ஒற்றுமை மிக்க தேசம். எந்த ஒரு விஷயமும் அந்நிய சக்திகளும் நம்ம ஒற்றுமையாக இருந்து இதை வந்து நம்ம வந்து எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். நன்றி, வணக்கம்.